ரூ. 1100 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை தற்போது ஆஃபர் பிரைஸில் ரூ. 900 போயிட்டு இருக்கு. இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும். கான்டாக்ட் 88 70 10 75 27. இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இதை தண்ணியில் போட்டவுடனே என்ன கலர் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பாருங்க. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது உங்கள் அனைவருக்குமே ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க. அதாவது 2023ஆம் ஆண்டினுடைய டிசம்பர் மாதத்தில் 3வது வாரத்தில் தற்போது நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம். இந்த வாரத்தில் நம்ம என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் அடைய போகிறோம், நம்மளுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வமானது அனைவரிடமே காணப்படுது. அந்த வகையில் உங்களுடைய ஆர்வத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் தாங்க இந்த ஒரு பதிவானது அமைஞ்சிருக்க போகுது. 12 ராசிகளில் தனுசு ராசி நேயர்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது கிரக அமைப்புகள் தாங்க. அந்த வகையில் ஜோதிட ரீதியாக கிரக அமைப்புகளுக்கும் மாற்றங்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவமும் கொடுக்கப்படுது. இந்த நிலையில் தனுசு ராசி நேயர்களுடைய கிரக அமைப்புகள் என்னென்ன, அவங்க என்ன மாதிரியான பலன்களை இந்த 7 நாட்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தினுடைய 3வது வாரம் உங்களது ஆரோக்கியமானது சிறப்பாக வைத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய பழைய பிரச்சனைகளை இருந்து விடுபடவும் இந்த வாரம் ரொம்ப உதவியாக தாங்க இருக்க போகுது. ஏன்னா இந்த வாரம் உங்களது கிரக அமைப்புகளை பார்க்கையில் வியாழன் கிரகமானது 5வது வீட்டில் காணப்படுறாரு. இந்த அமைப்பின் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்குவதன் மூலமாக தேவையில்லாமல் செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டுங்க. இந்த சூழ்நிலையில் எதையுமே வாங்குவதற்கு முன்பு உங்களிடம் ஏற்கனவே அந்த பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையில், அதுவும் தேவைப்படக்கூடிய நிலையில் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. மேலும் குடும்ப உறுப்பினர்களோட இந்த வாரம் நீங்கள் ஒரு நிதானமான தருணங்களை செலவிடுவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. மேலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பெற்றோரினுடைய பழைய விதமான அறிமுகமானவர்களை சந்திக்கவோ அல்லது அவர்களை பற்றிய புதிய மற்றும் முக்கியமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கோ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளானது கிடைக்கும். மேலும் இந்த வாரம் முழுவதுமே ராகு பகவான் உங்களுக்கு 4வது வீட்டில் இருக்கிறாருங்க. இதனால் உங்களுடைய கூட்டாண்மையில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு பங்குதாரர் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் நீங்கள் கொஞ்சம் திணறுவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. மேலும் இந்த வாரம் இதனுடைய காரணங்களால் உங்களது மனதிலையும் ஏதாவது ஒரு விதமான ஏமாற்றமானது இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. இப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே கூட அதை விவாதத்தின் மூலமாக கண்டிப்பாக நம்மளால் சரி பண்ண முடியுங்க. இந்த ஒரு நிலையில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே கூட விவாதத்தின் மூலமாக தீர்க்க முயற்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்போ தான் சூழ்நிலைகளை எல்லாம் உங்களால் சரிப்படுத்தி கொள்ள முடியும். மேலும் இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி அல்லது ஏதாவது ஒரு பாடம் குறித்த சந்தேகங்களானது இருக்குது அப்படின்னா அந்த ஒரு சந்தேகத்தை உங்களால் முற்றிலுமாகவே நிவர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. குறிப்பாக இந்த ராசிக்காரங்க ஹார்வர்ட் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு சமூக சேவை போன்ற துறைகளில் பயின்று வரக்கூடியவங்களாக இருக்கீங்கனாலும் இந்த நேரம் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ப மகத்தான வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் நிச்சயம் அப்படின்ற ஒரே காரணத்தினால எந்த ஒரு அற்ப விஷயங்களுக்காகவும் நீங்கள் நினைத்து உங்களோட நேரத்தை வீணாக்காமல் மனதையெல்லாம் புண்படுத்திக்காமல் படிப்பில் நீங்கள் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியானது உறுதி. டிசம்பர் மாதத்தினுடைய 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது 16ஆம் தேதி விருச்சக ராசியில் இருந்து சூரிய பகவான் தனுசு ராசிக்கு இடம் மாறுறாருங்க. செவ்வாய் விருச்சக ராசியில் அமர்ந்திருக்காரு. புதன் தனுசு ராசியில் இருக்காரு. மேசத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவான் துலாம் ராசியிலும் அமர்ந்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றது. மேலும் சந்திர பகவான் இந்த வாரம் முழுவதுமே தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாங்க. இதனால் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்பட போகுது. இதனால் இந்த ராசிக்காரங்க எல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்க வேண்டும். பொதுவாகவே வினைப்பயனை அறுக்கின்ற வியாழன் பகவானை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாதத்தினுடைய 3வது வாரம்
அதாவது டிசம்பர் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த 7 நாட்களிலும் உங்களது ராசிக்கு சூரிய பகவான் 12 மற்றும் 1வது இடத்துல வந்து அமர்ந்திருக்காங்க. இதனால் நீங்கள் எதிர்பார்த்து செல்லக்கூடிய ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை வந்து கொடுக்கலாம். இதையெல்லாம் சரி செய்து கொள்வதற்கு தனுசு ராசி நேயர்கள் குலதெய்வ வழிபாடை வந்து செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக இதையெல்லாம் உங்களால் சரி பண்ண முடியும். மேலும் இந்த வாரம் சந்திர பகவானுடைய நகர்வுகளானது உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இருந்தாலுமே கூட உங்களுடைய கைகளில் காசு தங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு செயல்தாங்க. மேலும் இந்த வாரம் தனுசு ராசி நேயர்களுக்கு செவ்வாய் பகவான் 12வது இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு. இந்த ஒரு கிரக நிலையானது உங்களுக்கு சிலர் மூலமாக கெடுதலானது ஏற்படும். அதாவது ஒரு சிலர் உங்களுக்கு கெடுதல் செய்யவும் நினைக்குவாங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு நன்மையாக தாங்க போய் முடிய போகுது. அதனால் மற்றவர்களை எண்ணி நீங்கள் எந்த விதமான கவலையும் வந்து கொள்ள வேண்டாம். மேலும் இந்த வாரம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி நேயர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த தொழிலின் மூலமாக அதிக லாபத்தை வந்து ஏற்படுத்த முடியும். மேலும் இந்த வாரம் புதன் பகவான் 1வது இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு. 1ஆம் இடத்துல புதன் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் உறவினர்கள் உங்களுக்கு எதிராக வந்து செயல்படுவாங்க. அதனால் உறவினர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் நடந்துக்கோங்க. சகோதர சகோதரிகள் வகையில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகளானது வந்து சேரும். இந்த ஒரு நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு 5வது இடத்துல இருக்காரு. இதன் மூலமாக அரசு ஊழியர்கள் மிகுந்த லாபத்தை வந்து அடைவீங்க. இதை தொடர்ந்து அரசு ஊழியர்களும் கூட இந்த வாரத்தில் மிகுந்த லாபத்தை வந்து அடைய முடியும். தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்களும் உங்களது உழைப்புக்கு ஏற்ற ஊதியமானது கிடைக்கும். அதனால் எந்த தனுசு ராசி நேயர்களும் வந்து பொருளாதார நிலையை பற்றி மட்டும் கவலைப்பட தேவையில்லை. டிசம்பர் மாதத்தினுடைய 3வது வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் 11வது இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு. உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல சுக்கிர பகவான் இருப்பது கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு ஒரு விதமான இடர்பாடுகளானது ஏற்படுத்தி கொடுப்பாரு. இருப்பினும் கூட நீங்கள் பொறுப்போடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அதன் மூலமாக புகழையெல்லாம் சம்பாதிக்க முடியும். மேலும் இந்த வாரம் சனி பகவான் உங்களுக்கு 3வது இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு. கட்டுமான தொழிலில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்பவே விறுவிறுப்பாக நடக்கும். மேலும் தனுசு ராசியை உடையவர்கள் யாராவது வீடு கட்டக்கூடிய விஷயங்கள் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் அது பெண்டிங்கில் இருந்தால் கூட இனி அது விறுவிறுப்பாகவே நடந்தேறும். 5வது வீட்டில் இருக்கக்கூடிய வியாழன் பகவானால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு சில பழைய பிரச்சனைகளானது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாழன் 5வது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வாரம் தேவையில்லாத பொருட்களை மட்டும் வாங்குவதற்கு முயற்சி செய்யாதீங்க. மேலும் இந்த வாரம் தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருகி காணப்படக்கூடிய வாரமாகவே அமைந்துள்ளது. பொருளாதார வசதியானது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையிலே இருக்குங்க. புதிய முயற்சிகளை எல்லாம் தவிர்த்து கொள்வது இந்த வாரம் உங்களுக்கு செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளுடைய பிடிவாதமானது உங்களுக்கு இருவருக்குமே பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினர்களுடைய வருகையால் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது ஒன்று கூடி வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. தெய்வீக பணிகளில் ஈடுபாடு செய்வதற்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகளானது ஏற்படும். மேலும் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல பதில் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சூழ்நிலைகள் அனைத்தும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே அமைந்திருக்கு. மேலும் ஒரு சிலருக்கு சில சலுகைகளும் கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லை அப்படின்னாலுமே கூட போட்டிகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமையானது ஏற்படும். மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நேயர்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் எடுக்க வேண்டாம். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகரமான வாரம் என்று கூட சொல்லலாம். அதே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கீங்கன்னா உங்களை தேடி பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்குங்க. மேலும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு இன்னும் நன்மைகள் அனைத்தும் நடைபெறுவதற்கு வியாழக்கிழமை தோறும் ஏழை பிராமணர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றமானது ஏற்படும். இந்த பதிவின் மூலமாக தனுசு ராசி நேயர்கள் டிசம்பர் மாதத்தினுடைய 3வது வாரத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.